வெள்ளாமையில் செய்யக்கூடிய ஒரு நாய். உண்மையிலே முல்லைக்கால் குளத்துக்கு கீழே ஒரு 13 ஏக்கர் வெள்ளாமை செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு செய்யும்போது போதிய அளவு தண்ணி அந்த டைமில் போதாது. என்ன காரணம்ண்டா குளம் சின்ன, எங்களுக்கு ஒரு அபிவிருத்தி ஒன்றும் செய்ய இல்லை. அந்த டைமில் நாங்கள் அந்த குளத்தை வச்சு நாங்கள் அந்த தண்ணியை வச்சு பாதுகாத்து தான் ஒரு மாதிரி அந்த விவசாயத்தை செஞ்சு ஒரு போகம் தான் எங்களால் செய்ய முடியும். நாங்கள் செஞ்சுட்டு வந்தோம், சந்தோஷம். எங்களுக்கு அந்த குளத்தை கட்டி தந்தாங்க. தந்ததுக்கு பிறகு அந்த குளத்தில் எத்தினாடி நீர் கிடக்க என்ற ஒரு அளவுகோலையும் கூட்டி தந்து எங்களுக்கு மிக சந்தோஷமாக அதை எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. இதுக்கு பிறகு மழைகள் எந்த காலத்தில் மழை பெய்யும், இந்த காலத்தில் அந்த நீரை எப்படி எங்களுக்கு வயலுக்கு உபரிக்க முடியும், பாய்ச்சலாம், கொள்ளலாம், பாவிக்கலாம் என்று சொல்லியும் தந்தாங்க. அந்த படியில் நாங்கள் அந்த வருஷம் வெள்ளாமைகளை செஞ்சு லாபத்தை அடைஞ்சு கொண்ட உண்மையிலே சந்தோஷம் எங்களுக்கு. திரும்ப இருக்கும் நீரை வச்சு என்ன செய்யலாம் என்ற திட்டத்துக்கு கீழே அவங்க சொன்னாங்க, நீங்கள் என்ன செய்ய போறீங்க. நாங்கள் ஒரு இருக்கும் தண்ணியை நாங்கள் அளவு சுத்தமாக பார்த்து இந்த தண்ணியை வச்சு ஒரு தானியங்கள், உளுந்துகள், கவுப்பியல், பயிர் செஞ்சு பார்ப்போமே. எங்களோட காலத்தில் நாங்கள் உளுந்து வெள்ளாமல் தானே செஞ்சோம், உளுந்துகளை செஞ்சு பார்ப்போம் என்ற படி நாங்கள் கொஞ்சம் போட்டு செஞ்சோம். உண்மையிலே எங்களுக்கு போதிய அளவு லாபம் அடைஞ்சோம். வெள்ளாமையோடு அடைஞ்சோம். 2 போகம் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருந்துச்சு எங்களுக்கு. என்ன காரணம்னா குளம் கட்டி தந்த காரணத்தினால 2 போகம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு, லாபம் அடைஞ்சோம். அதால் உண்மையிலே ஒரு சந்தோஷமான விடயம் என்னன்னு சொன்னால், நல்ல செஞ்ச கச்சான், கவுப்பி, உளுந்து பயிரில் நல்ல லாபம். விலைகளும் சுமார் நாங்கள் பயிர் கொடுக்கும்போது 850 ரூபாய்க்கு நாங்கள் அதை விற்றோம். எங்களுக்கு சந்தோஷம். இந்த நாங்கள் போட்ட காலம் எங்களுக்கு நல்ல ஒரு கஷ்ட பயிர்கள் அது இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை நாங்கள் போட்டு நாங்கள் அதில் நல்ல ஆதாயம், நல்ல லாபம் எடுத்தோம். உண்மையிலே எங்களுக்கு சந்தோஷம். எங்களுக்கு இதை நாங்கள் இன்னும் மீட்டு செய்யணும் என்ற எங்களுக்கு ஒரு ஆசை, ஆர்வம் இருக்குது.